வணக்கம். இன்றைக்கி வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால புனர்பூசம் அல்லது விசாகம் அல்லது போராட்டாதி உங்கள் நட்சத்திரமா, தனுசு அல்லது மீனம் உங்கள் ராசியா, வடக்கு பார்த்த வாசலில் வீட்டில் குடியிருக்கிறீங்களா, சொந்த வீடோ வாடகை வீடோ, நீங்கள் எல்லாருமே கோயிலில் போய் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துறது நல்லது. அதே மாதிரி 3ஆம் தேதி 12ஆம் தேதி 21ஆம் தேதி அல்லது 30ஆம் தேதி பிறந்திருக்கீங்களா, கோயிலில் போய் வழிபாடு செய்கிறது நல்லது. குரு பகவான் இன்னும் ஒரு வருஷத்துக்கு 5 ராசிகளுக்கு தான் உதவி செய்கிறார். அந்த 5 ராசிகள் எவை? ரிஷபம், கடகம், துலாம், மகரம், மீனம். மீதமுள்ள 9 ராசிக்காரர்கள் மீதமுள்ள 7 ராசிக்காரர்கள் கோயிலில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துறதும், ஏழைகளுக்கு சுண்டலை வாங்கி தர்றதும், மஞ்சளர் ஆடை எடுத்து ஏழைகளுக்கு தர்றதும் குரு தோஷத்தை விளக்கும். குரு தோஷமானால் என்ன ஆகும்? வருமானம் குறையும், குழந்தைகளுக்கு பிரச்சனை வரும். ஏழைகளுக்கு சுண்டலை வாங்கி கொடுத்தாலோ மஞ்சளர் ஆடை எடுத்து கொடுத்தாலோ குரு தோஷம் குறையும். கோயில் வாசலில் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுக்கறது நல்லது. குரு தோஷத்தை அது குறைக்கும். எப்படி இருக்க போகிறது இந்த வியாழக்கிழமை இப்போ பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை. கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அவசரம், தடுமாற்றம், குழப்பம் எல்லாம் இருக்குது. ஓம் ஓம் புஷ்கரமே போற்றி, ஓம் பிரம்மதேவரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம், கவனம், பொறுமையாக இருங்க. கோயிலில் வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இதுதான் பலன். கவனமாக இருங்க. அனுகூலமான எண் 1, 7, திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை, சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப நல்ல நாள். மனோதிடம், தாராள மனப்பான்மை, இது ஜெயிக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்லாயிருக்கும். எது நடக்குதோ அது நல்லது, எது நல்லதோ அது நடக்கும். அவ்வளோதான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அனுகூலமான எண் 1, 3, திசை வடக்கு கிழக்கு, நிறம் வெள்ளை, சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், காரிய சிறப்பாகும். பெண்களுக்கு நான் நல்லா இருக்குது. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்லா இருக்குது. உங்கள் பலம், பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நல்ல குணம். நாள் நல்லா இருந்தால் ஜெயிக்கும். இன்றைக்கி ஜெயிக்கிறீங்க. எது நல்லதோ அது நடக்கும், எது நடக்குதோ அது நல்லது. அவ்வளோ. அனுகூலமான எண் 1, 7, திசை வடக்கு கிழக்கு, நிறம் வெள்ளை, சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம், ஞாபக சக்தி, இதெல்லாம் உங்களுடைய பலம். இதனாலே ஜெயிக்கிறீர்கள். ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். கலகரிங்க, சந்தோஷம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல நாள். எது நடக்குதோ அது நல்லது, எது நல்லதோ அது நடக்கும். அவ்வளோ. அனுகூலமான எண் 7, 9, திசை வடக்கு கிழக்கு, நிறம் வெள்ளை, சிவப்பு. சிம்மராசிக்கார நேயர்களை, நிதானம், தேவையற்ற பம்பு வரும். கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணுங்கள். வரும் மந்திரம் 108 தடவை எழுதுங்க, இல்லை சொல்லிகிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமியை நினச்சிக்கோங்க. ஓம் சக்கரத்தாழ்வாரே போற்றி, ஓம் சுதர்சனமே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். தேவையற்ற தைரியம், தேவையற்ற வீம்பு, தேவையற்ற பிடிவாதம், இதுதான் உங்களுடைய பலவீனம். ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 5, 6, திசை கிழக்கு தெற்கு, நிறம் வெள்ளை, சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களை, நிதானம், தேவையற்ற பம்பு, வீண் செலவு, இதெல்லாம் வரும். பேச்சினால் சண்டை வரும். கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணுங்கள். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ நீ மகாலட்சுமி நினச்சிக்கோங்க. ஓம் கருடனே போற்றி, கருடனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 7, 5, திசை வடக்கு தெற்கு, நிறம் வெள்ளை, சிவப்பு. துளாராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அசைவ உணவு கூடாது. கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணுங்கள். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, இல்லை சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ நீ மகாலட்சுமியை நினச்சிக்கோங்க. ஓம் ஓம் பத்மாவதியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையில் பொருளை வாங்க வேண்டாம், அசைவ உணவு வேண்டாம், ஜாக்கிரதை. அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் இல்லை. விருச்சிக ராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள். சுறுசுறுப்பு, வேகம், விடாமுயற்சி, தைரியம், இதெல்லாம் இருக்குது. ரொம்ப நல்ல நாளாக இருக்கும். வாழ்க்கை வளமாகும். பெண்களுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல நாள். பிரமாதம். உங்களோட பலம், சுறுசுறுப்பு, வேகம், அதெல்லாம் ஜெயிக்கும். ஏன்னா நாள் நல்லா இருக்குது. எது நடக்குதோ அது நல்லது, எது நல்லதோ அது நடக்கும். ஆமாம். அனுகூலமான எண் 1, 3, திசை வடக்கு கிழக்கு, நிறம் வெள்ளை, மஞ்சள்.
தனுசு ராசிக்கார நேயர்களை அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை. கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணுங்கள். ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க அல்லது சொல்லுங்கள். அப்போ நீ மகாலட்சுமி நினச்சிக்கோங்க. என்ன சொல்கிறது? ஓம் ஓம் சுக்கிரதேவியே போற்றி, சுக்கிரதேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் உங்களுக்கு 4, 7, திசை தெற்கு, மேற்கு, நிறம் வெள்ளை, சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களோட பலம், விடாமுயற்சி, தைரியம், நிதானம், நல்ல குணம், நல்ல நாளாக இருந்தால் தான் ஜெயிக்கும், இல்லைன்னா தோற்று போயிடும். இன்றைக்கி உங்களுக்கு நல்ல நாள். எது நல்லதோ அது நடக்கும், எது நடக்குதோ அது நல்லது. அனுகூலமான எண் 3, 7, திசை வடக்கு, தெற்கு, நிறம் வெள்ளை, மஞ்சள். கும்பராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது. காரியம் சிறப்பாக நடக்கும். தூரத்திலிருந்து இனிய செய்தி வரும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல நாள். எது நல்லதோ அது நடக்கும், எது நடக்கிறதோ அது நல்லது. அவ்வளோதான். உங்களுடைய பலம், பிடிவாதம், விடாமுயற்சி, தைரியம், சுறுசுறுப்பு, அது ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 1, 3, திசை தெற்கு, வடக்கு, நிறம் வெள்ளை, சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல நாள். பணவரவு நல்லா இருக்குது. சந்தோஷம். உங்களோட பலம், தாராள மனப்பான்மை, பெருந்தன்மை, புத்தி கூர்மை, இது ஜெயிக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல நாள். அனுகூலமான எண் 1, 2, திசை தெற்கு, மேற்கு, நிறம் வெள்ளை, சிவப்பு. எது நல்லதோ அது நடக்கும், எது நடக்குதோ அது நல்லது. ஆமாம், ஞாபகம் வச்சுக்கோ. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு. காலை 7:30 to 9. ஞாபகம் வச்சுக்கோங்க. தனுசு மீனராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெளியிலே புஷ்பராக மோதிரம் போடுறது நல்லது. போட்டால் என்ன விதிமுறை? ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடணும். வடக்கு பார்த்த வாசலில் வீடு சில பேருக்கு ராசியாக இருக்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க. குறிப்பாக ரிஷபத்துக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்காது. அதே மாதிரி சிம்மத்துக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க, அது நல்லது. எல்லாருக்கும் வடக்கு பார்த்த வாசலில் வீடு ராசியாக இருக்காது. கல்யாணமான நேயர்களை, கணவன் மனைவி 2 பேர் ராசியுமே தனுசாக இருந்தாலோ, தனுசு ரிஷபமாக இருந்தாலோ, அல்லது மீனம் துலாமாக இருந்தாலோ ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்கங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.